ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒர்க் ஒன்று டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸில் வந்து ஒரு ஒர்க் ஒன்றும் இருக்குது. அந்த ஒர்க் சம்மந்தமாக பார்ப்போம். நீங்கள் நாலேஜ் கேட்டோமா இந்த டேட்டா கலெக்ஷன் ஜாப்ல என்னென்னு ஒரு சொன்னால் உங்கள்கிட்ட எவ்வளோக்கு பவர்ஃபுல் நாலேஜ் இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல்லாக என் பண்ணலாம். நீங்கள் இந்த காப்பி பேஸ்ட் மாதிரி அங்கே இருக்கிற காப்பி பண்ணி போடுற சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுற அந்த விளையாட்டு இங்கே காட்டையில இங்கே வந்து ஒரு நாலேஜ் இருக்கும். அதுலேயும் சில ஜாப்ஸ் வந்து வெரி ஈஸியாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியே வந்து $100-120 ஏர்ன் பண்ணுறாங்களா இருக்காங்க. இப்போ பாருங்கள் இங்கே வந்து $59 ஏர்ன் பண்ணியிருக்கிறார். 396 இது மட்டும் டாஸ்க் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டைமை பாருங்கள். இப்போ தான் மார்னிங் 11:30 ஆகுது. ஸோ இந்த டைம்லேயே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நைட்டுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஏர்ன் பண்ணுவாங்க. நம்ம வீக்லி வைஸாக நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கு மண்டே டேட்டு தான் வந்து சண்டே, அவங்களுக்கு சண்டே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். $246 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஜஸ்ட் வந்து மொபைலை மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணக்கூடியது ஒர்க்கை நான் காட்டுறேன் பாருங்க எப்படின்னு. அது இப்படியான டைப் ஆஃப் ஒர்க் தான் வரும். இதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொண்டீங்கன்னா செய்ய கிளாஸில். அதே மாதிரி இந்த ஜாப் இப்போ ஷோ ஆகிற ஜாப் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபியூச்சரில் வேறு வேறு ஜாப்ஸ்களும் ஷோ ஆகலாமா. ஓகே, ஒரு டெமோ ஒர்க் தான் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி வெல்த் ஃபியூச்சர் அகாடமி கிளாஸில் ஜாயின் பண்ணுறோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள ஜஸ்ட் மொபைலை மட்டுமே வச்சுக்கிட்டு நிறைய லட்சக்கணக்கான அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. சில ஆக்கள் வந்து மொபைலை வச்சு ஏர்ன் பண்ணிட்டு இதெல்லாம் கம்ப்யூட்டர் வாங்கின ஆக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா விளங்கும். இங்கே 16வது வித்ரோவில் எடுத்திருக்க மொபைலை மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு ஒரு கிளாஸில் இருக்க வயசு குறைஞ்சாலும் இவ தான் காப்பி பேஸ்ட் வெப்சைட்டில். இப்படி நீங்கள் நிறைய 2400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் துபாய், சவுதி, கட்டார் இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் மொபைலை மட்டுமே வச்சுட்டு இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி ஏர்னிங்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது சூட்டபிளாக அமையுதோ அந்த அளவுக்கு இது பண்ணால் பாருங்கள். டாப் லிஸ்ட்ல அவங்க என்ட்ரு ஆகியிருக்கிறாங்க நிறைய பேர். ஓகே, ஸோ இப்படி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங் என்னென்னா டெலிகிராமில் நாங்கள் 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே. 5 இயர்ஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங்ஸ். ஸோ ஒவ்வொரு எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களோட தோட்டம் என்ன எல்லாமே இதில் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இதே கான்செப்டே ஷேர் பண்ணுறோம், இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் எக்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும், இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் இருக்கும். இந்த லிங்கில் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ் இருக்கும், அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே மேலே ஷோ ஆயிரும். இதில் டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், எங்களோட கோர்சஸ் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரின் உள்ளாக்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்கும். தேவையானவங்க கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நாலேஜ் கேட்ட மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், மணி மேக்கிங் வேஸ், பாடநிலை இவ்வாறான வேலைகள் காணப்படும். அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் ப்ரூஃப்ஸ் எங்களுக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். ஓகே, நம்ம ஒர்க்குக்கு வருவோம். இது என்னன்னா இதில் மற்ற ஒர்க் நமக்கு ஃபெச்சிங் ஆகுது இல்லை. ஃபெச்சிங் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இது வரும். ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் 24 hours இருந்தும் இதில் ஒர்க் பண்ணலாமா. ஸோ அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ரைட், ஓகே. இதில் ஒரு ஒர்க் ஒன்று வரும். ஏன்னா 2 சைட்டு நம்ம தான் இது பண்ண போகிறோம். இதில் ஒரு ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட் ஒன்று வரும். அந்த டாக்குமெண்ட்டை இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு ஒர்க் ஒன்று கேட்பாங்க. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து திரும்ப ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இவங்க ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. இங்கே இப்போ இப்படி ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க பாருங்க. ஓகே, இப்படி ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து உங்களோட ஸ்கேனரில் அல்லது பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை திரும்ப ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி தான் ஜாப். இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னு சொன்னால் இப்படி டவுன்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணப்பட்ட இந்த டாக்குமெண்ட் வந்து அப்ரூவா ரிஜெக்டா, எஸ்ஸா நோ வாங்குறத மட்டும் நீங்கள் கொடுத்தா சரி. அப்ரூவ் அல்லது ரிஜெக்ட் 2 ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணால் சரி. இது வந்து அப்ரூவ் சேமாக இருந்தால் நீங்கள் அப்ரூவ் கொடுங்க. இதுக்கு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் கீஸ் எல்லாம் தருவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னா உடனடியாகவே அது இதாகும். இப்போ நீங்கள் காப்பி பேஸ்ட் வெப்சைட்லாம் வந்து நீங்கள் பண்ணுற ஜாப்பை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து இந்த இடத்திலேயே உங்களுக்கு வந்து இது கரெக்டாக ரோங்காங்கிறத வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்றும் பாருங்கள், இந்த இருக்குது டாக்குமெண்ட். ஸோ இதை வந்து அவங்க பிரிண்ட் எடுத்து இது பண்ணி அப்லோட் பண்ணிருக்காங்க. இவங்க சேமாக தான் இருக்குது. நம்ம சில விஷயங்களை மட்டும் தான் பார்ப்போம். கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் நிறைய கைடன்ஸ் இருக்குது. நம்ம இந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிட்டு இது பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாகவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டீங்கன்னா சரி, அப்ரூவ் கொடுத்து சப்மிட் பண்ணால் சரி. ஓகே, ரைட். அடுத்தது வந்து இந்த டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு பெரிய ஒரு இது ஒன்றும் இல்லை. என்னென்னா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை அதே மாதிரி நீங்கள் இது பண்ணால் சரி. இங்கே
ஓகே, ரைட். ஸோ இது என்னன்னா, இந்த வேலையை நீங்க பண்ணிருப்பீங்கன்னா அதை வெரிஃபை பண்றது வெரி ஈஸியா வரும். ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா அந்த ஒர்க் சம்பந்தமா வெரிஃபை பண்ண. இப்போ ஆடிட்னு சொன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் செய்திருந்தா தான் ஆடிட் பண்ணலாம். சிஐடின்னு சொன்னா உங்களுக்கு கொள்ளைகள் எப்படி நடத்தீங்க படிச்சிருந்தா தான் இது பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி. படிச்செடுத்துட்டா நீங்க செக் பண்றது வெரி ஈஸியா இருக்கு. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமே, எங்க இருந்து எப்படி வருவாங்க, எப்படி அதை இது பண்ணுவாங்கன்னு தெரியும் தானே. அப்ப அதை பேஸா வச்சு உங்களோட மூவ்மெண்ட்டை நீங்க அமைச்சு கொண்டீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் இங்க இந்த எப்படி நடக்கும். ஏன்னா அது அந்த ஒர்க் பண்றதுல உங்களுக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படியும் இருக்கு. இல்லை நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போனா நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அப்ப இங்க ஒர்க் வந்து அவங்கள திருப்தி படுற மாதிரி அமைஞ்சா சரி. இப்போ ஜாப் தார யார் உங்களுக்கு மணி பே பண்றாங்களோ அவங்கள தான் திருப்திப்படுத்தணும். இப்போ நீங்க வேற யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இங்க இல்லை. அப்படி நீங்க திருப்திப்படுத்தும் போது என்ன நடக்கும்னா, நான் அதுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். அதே மாதிரி என்னோட கிளாஸ்ல இருக்கிறாங்களுக்கு தெரியும். உங்களை வந்து அவங்க சீக்கிரட்டாக இது ஃப்ரீலான்சர்ல இருக்கிற நம்ம ஃப்ரீலான்சருங்கிற பாடம் ஒன்று படிப்போம். இதுல மெயின் கான்செப்டே என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒர்க் தாரவங்களை நீங்க திருப்திப்படுத்தணும். அந்த திருப்திப்படுத்துறது தான் உங்களோட மெயினான கான்செப்டா இருக்கணும். அப்படி திருப்திப்படுத்திட்டீங்கன்னா ஒரு எம்ப்ளாயர் மட்டுமே உங்களுக்கு போதும் கண்டினியூஸா ஒர்க் பண்றதுக்கு. நீங்க ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஓகே, இதை தெளிவாகவே கொண்டு ஒர்க் பண்ணி கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா இது கலர்ல இருக்கு பாருங்க, இது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. கலர்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலுமே நம்ம சில விஷயங்களை இங்க இது பண்ணுவோமா, நம்ம ஏன்னா நம்ம பிரிண்ட் இது பண்ண போகக்குள்ள நமக்கு விளங்கும் எப்பயுமே அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரும். ஸோ அப்ப இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதை பாருங்க, இது வந்து சரியா இல்லை. என்ன பாருங்க, இதுதான் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாமா, அவங்கள ஆப்ஷன் பண்ணுங்க, கிளிக் மீட் டவுன்லோட்னு. அதுக்கு இது டாக்குமெண்ட் இது வந்து ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்கா உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். உங்களுக்கு சும்மா பார்க்கக்குள்ளே விளங்கும். இது ஸ்கேன் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ இது வந்து ரிஜெக்ட் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா சரி. சப்மிட் பண்ணக்குள்ள சரியா பிள்ளையான்னு இவங்களே சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க தெரியும். இதுவும் வந்து பாருங்க ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்கா, இல்லை. ஓகே பாருங்க எவ்வளவு ஈஸியான ஒர்க்னு சொல்லி அது அவங்களுக்கு பே பண்றாங்க. அவ்வளவு நீங்க ரிமோட் ஒர்க்னு சொல்லி சில கம்பெனிஸ்களுக்கு தனிப்பட்ட ஆட்களுக்கு செய்து கொடுக்க போகக்கூடாது. நீங்க வெளியில இருந்து பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். எப்ப நீங்க இறங்கி வேலை செய்து அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்டா இருக்கும். ஓகே, அது சரியா புரிஞ்சு கொண்டு ஒர்க் பண்ணீங்கன்னா சரி. இதெல்லாம் வந்து டாக்குமெண்டே இல்லை. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணதா இது உங்களுக்கு பார்க்கக்குள்ள அதே டாக்குமெண்ட் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. இது வந்து என்ன செய்யாது, எக்ஸெப்ட் ஆகாது. அதெல்லாம் சரியா விளங்கிக் கொள்ளுங்களா. ஓகே ரைட், இதெல்லாம் ரிஜெக்ட் எல்லாமே இதுல இவங்களுக்கு காரணம் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்க படிச்சுட்டு என்ன செய்யலாம், இதுல நீங்க அடுத்தடுத்த மூவ் போகலாமா. ஓகே, உங்களுக்கு லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். லேர்னிங் தான் வந்து இதுல சரியான ஒரு இது ஒன்றும் உங்களுக்கு தருமா. ஓகே ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனி டைம் டச்சாக இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு மணி மேக்கிங் சம்பந்தமான ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமாக அதை இது பண்ணுவேன். கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ காலத்தில் எனக்கு அது பிரச்சனை. ஆனால் கட்டாயமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அதை மட்டும் நான் இது பண்ணேன். நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது கட்டாயமாக ஏர்ன் பண்ணுவீங்க. இது மொபைல் தான் இருக்குது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களோட கையில் தான் இருக்குது டெடிகேஷன். நான் எப்படி இது பண்ணணும், எப்படி ரன் ஆகணும், இதில் எப்படி அட்வான்ஸ் ரீச் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் வேற எந்த ஒரு இதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையா. உங்களுக்கு டெடிகேஷனை தான் நான் மெயினாக உங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ.